வணக்கம். ஏன் ஐடி செக்டர்ஸ் வந்து வீழ்ச்சி அடைந்துள்ளது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்வெஸ்டர்ஸ் வந்து செல் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஏன்னா செக்டர்ஸ் விழுந்துக்கிட்டே தட் மீன்ஸ் நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் விழுந்துக்கிட்டே வரனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, செல் ஆஃப் இன்னும் நடக்குது. இன்னும் நடக்க என்ன ஆகும், இன்னும் வந்து கம்பெனிஸ் தட் மீன்ஸ் ஐடி ஸ்டாக்ஸோட வேல்யூஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அதர் ரீசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, பங்குகள் எப்போல்லாம் குறையும், எப்போல்லாம் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களே அவங்களாம் தன்னோட ஃபண்டை வந்து வெளியே எடுத்து செல் ஆஃப் பண்ணும்போது குறையும். அதே மாதிரி தான் நிஃப்டி ஐடி இண்டெக்ஸில் வந்து இருக்கிற ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா செல் ஆஃப் நடக்கிறனால தான் உங்களுக்கு இந்த மீன்ஸ் டவுன் தட் மீன்ஸ் 15 to 18% கம்மியாயிருக்கு. ஸோ இது வந்து இப்படியே நீடிக்குமா, இல்லை வந்து இந்த நம்ம செக்டர்ஸ் எல்லாமே ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் மேலே வருமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக வரும். ஏன் அப்படின்னா, அந்த ஏஐ டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நம்மளே டெக்னாலஜியில் அப்டேட் பண்ணிக்கிட்டு லைக் எல்லா கம்பெனிஸ் ஐடி கம்பெனிஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிக்கிட்டு அவங்க வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐடி செக்டர்ஸ் வந்து க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி நம்ம கம்பெனிஸ் மாறிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதனால் நீங்கள் வரி பண்ண தேவையில்லை. பெட்டர் யூ கேன் அப்டேட் யுவர் செல்ஃப்ஸ். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது, இல்லை என்ன ரீசன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.